நம்ம கிளினிக்ல எப்பவுமே ஆஃபர் இருக்கும். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நிறைய பேர் கேக்குறாங்க சார். ஆமா. சோ அதுல ஏதாச்சும் பண்ணி தர. முதல்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்னு பாருங்க. பெரிய வலி தரக்கூடிய விஷயங்களாவோ இல்ல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க விஷயங்களாவோ இல்ல பண்ணும்போது நம்மளால வலி தாங்க முடியாத அளவு இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுல நிறைய மெடிசின்ஸ் கொடுப்பாங்க நினைப்பாங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையாது. யாரும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது பின்னந்தல்ல இருந்து ஒரு முடியை எடுத்து முன்னந்தலைக்கு மாத்திரம் அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நேம் அப்படி சொல்றோம். 10 நாள்ல, அதாவது நீங்க சொட்டையா வந்தீங்கன்னா 10 நாள்ல உங்க பழைய தள்ள சொட்டத்தல்ல பழைய முடி பார்க்கலாம். 100% கேரண்டி. பாருங்க, இம்ப்ளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய போல்டு இம்ப்ளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். பெயின் இருக்கா? இல்ல. யார பாத்துட்டு வந்தீங்க? எப்படி இருக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன்? பயம் இருக்கும் உங்களுக்கு, ஒரு மாதிரியா தான் இருக்கும்ல, அது சொல்லுங்க. நினைச்சேன், பட் அந்த இது மட்டும் மருத்துவ ஊசி இன்ஜெக்ஷன் போடும்போது லைட்டா விறுவிறுன்னு, அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்காது. பெரிய வலியோ மத்த பயங்களும் எதுவும் இல்ல. உங்க ஃப்ரெண்ட் யாரும் என்கிட்ட பண்ணிருக்காங்களா? இங்க பண்ணல, வேற இடத்துல பண்ணாங்க. இப்ப நீங்க ஏன் எங்க வந்து பண்றீங்க? காரணம் இன்ஸ்டாகிராம் பார்த்து நல்லா இருக்கனால வரீங்க. சரி, ஓகே. டோனர் பின் தலையில இருந்து எடுப்போம். அது பற்றாக்குறை ஏற்படும் போது இங்க பியர்ட் எடுப்போம். மேக்ஸிமம் ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனாலே நீங்க வந்து பயப்படக்கூடிய விஷயங்கள்ல யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பா ரொம்ப எளிமையான விஷயம். நீங்க தொடர்ச்சியா நீங்க நம்ம நேரடியாவே பாக்குறோம். ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஒன்னும் வலி எதுவும் இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பள்ளிக்கரணையில பாத்தீங்கன்னா சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக், அந்த இதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கிளினிக்கை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை கார்பரேஷன் ஆஃபீஸு அப்படியே வந்தீங்கன்னா SS மஹால் இருக்கும். அதுக்கு நியர்பைல தான் இந்த கிளினிக் வந்து நம்மளுக்கு லொகேட் ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா GFC PRPலாம் நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. எப்பயுமே இங்கே வந்து ஆஃபர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சைட் எஃபெக்ட் 100% இருக்காது. ஸோ ரொம்ப ஒரு ஃபேமஸான கிளினிக் தான். ஸோ இப்போ வீடியோவில் போயிட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து எப்படி பண்றாங்க, ஆஃபர் என்ன கொடுக்குறாங்க, GFC PRP அப்படின்னா என்ன, எல்லா டீடைலாக பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு 6 months ஆகுதுன்னு நினைக்கிறேன் வீடியோ எடுத்து. அந்த டைம்ல வந்து PRPயும் GFC ஆஃபர் போட்டிருந்தோம். ஆமா, நம்ம கிளினிக்ல எப்பவுமே ஆஃபர் இருக்கும். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நிறைய பேர் கேக்குறாங்க சார். ஆமா. சோ அதுல ஏதாச்சும் பண்ணி தர. முதல்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்னு பாருங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரு பயங்கள் இருக்கலாம். என்னன்னா மேக்ஸிமம் வந்து இது பெரிய வலியை தரக்கூடிய விஷயங்களாவோ இல்ல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க விஷயங்களாவோ இல்ல பண்ணும்போது நம்மளால வலி தாங்க முடியாத அளவு இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுல நிறைய மெடிசின்ஸ் கொடுப்பாங்க நினைப்பாங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையாது. யாரும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது மெத்தட் பேர் என்னன்னா FUE சொல்லக்கூடியது, ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன். அதாவது பின்னந்தல்ல இருந்து ஒரு முடியை எடுத்து முன்னந்தலைக்கு மாத்திரம் அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நேம் அப்படி சொல்றோம். இன்னைக்கு வேர்ல்ட்ல தி பெஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனோட டெக்னிக்கலி இதான் பெஸ்ட். இன்னைக்கு அதாவது அதிகமா எடுக்க முடியும், அதிக ஃபாலிகல்ஸ் எடுக்க முடியும். எடுத்த இடத்துல 10 நாள்ல, அதாவது நீங்க சொட்டையா வந்தீங்கன்னா 10 நாள்ல உங்க பழைய சொட்டத்தல்ல பழைய முடி பார்க்கலாம். 100% கேரண்டி. இப்ப நான் பண்ணிட்டு இருக்குது இதை பார்க்கலாம் வாங்க. இப்ப பேஷண்ட் முடிச்சுட்டு தான் இருக்காரு. இதுல கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் லோக்கல் அனஸ்தீசியா சொல்லுவோம். இப்ப பாருங்க, இம்ப்ளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய போல்டு இம்ப்ளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். இவருக்கு பியர்ட் எடுத்திருக்கும். இப்ப நம்ம அப்படியே பேஷண்ட் பேசலாம். பிரதர், பெயின் இருக்கா? இல்ல. யார பாத்துட்டு வந்தீங்க? எப்படி இருக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன்? பயம் இருக்கும் உங்களுக்கு, ஒரு மாதிரியா தான் இருக்கும்ல, அது சொல்லுங்க. நினைச்சேன், பட் அந்த இது மட்டும் மருத்துவ ஊசி இன்ஜெக்ஷன் போடும்போது லைட்டா விறுவிறுன்னு, அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்காது. பெரிய வலியோ மத்த பயங்களும் எதுவும் இல்ல. உங்க ஃப்ரெண்ட் யாரும் என்கிட்ட பண்ணிருக்காங்களா? இங்க பண்ணல, வேற இடத்துல பண்ணாங்க. இப்ப நீங்க ஏன் எங்க வந்து பண்றீங்க? காரணம் இன்ஸ்டாகிராம் பார்த்து நல்லா இருக்கனால வரீங்க. சரி, ஓகே. அப்புறம் வலி மத்த விஷயங்கள், தங்குறது, மத்த வசதிகள், டேப்லெட்ஸ், மத்த பெயின், மத்த விஷயங்கள் ஏதாவது சொல்லணுமா? இல்ல, எதுவும் இல்ல. நல்லபடியா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல பாக்கலாம். நம்ம இதான் நம்ம இம்ப்ளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பெரிய போல்ட இங்க வந்து பியர்டு, அதாவது பியர்டு எடுத்துருக்கோம், தாடியை எடுத்திருக்கோம் அவருக்கு. இந்த இடத்துல பாருங்க, தாடி எடுத்திருக்குது. அதாவது ஆமா எடுத்திருக்கோம். இதாவது டோனர் பின் தலையில இருந்து எடுப்போம். அது பற்றாக்குறை ஏற்படும் போது இங்க பியர்டு எடுப்போம். பிரைவேட் பார்ட், அப்புறமே செஸ்ட் ஹேர், இந்த மாதிரி எந்த பகுதியில என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவோம். இப்ப நீங்க மேக்ஸிமம் ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனாலே நீங்க வந்து பயப்படக்கூடிய விஷயங்கள்ல யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப எளிமையான விஷயம். நீங்க தொடர்ச்சியா நீங்க நம்ம நேரடியாவே பாக்குறோம். ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஒன்னும் வலி இல்ல, வலி இருக்காது. அப்புறம் முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம்னா, ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து நம்ம தொடர்ச்சி பண்ணிட்டே இருக்கிறோம். இப்ப வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு ஆஃபர் இல்லாத டைம்ல பாத்தீங்கன்னா 45,000 இருந்து 50,000 ஒரு பெரிய பால்டுக்கு வாங்குவோம். ஆஃபர் போடுற டைம்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 40,000 ரூபாய்க்குள்ள ஒரு பெரிய பால்டே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்க முடியும். 25,000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகும், 40,000 ரூபாய் பெரிய பால்டா தான் பண்ணிக்கலாம். இப்ப ஆஃபர் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்ல போடுறேன். 40,000 40,000 பண்ணிக்கலாம். 25,000 மினிமம், மேக்ஸிமம் 40,000 வரைக்கும்.
ஓகே ரைட்டுங்களா? ஒரு பிஆர்பி எடுக்கணும், ஒரு ஜிஎஃப்சி எடுக்கணும், 3 சிட்டிங்ஸ் 3 சிட்டிங் 5310 தான். ஓகே, 3 சிட்டிங் 5310 ரைட்டுங்களா? சூப்பர் சார். அப்புறம் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் நம்ம நேரடியா தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாத்தையும் நேரடியா பாக்குறோம். ஆமா ஆமா. இப்ப நீங்க பாருங்க இதுலயே என்ன மாதிரி இருக்குங்களா? கண்டிப்பா சார். இதுல நீங்க நிறைய வெளியெல்லாம் காட்ட மாட்டாங்க, ஏன்னா மேக்ஸிமம் அதை காட்ட மாட்டாங்க. நம்மளை பொறுத்தவரை சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லைவா இருக்கணும், மக்களுக்கு இது போய் சேரணுன்றதால லைவா தான் நம்ம காட்டுவோம். இப்போ வந்து இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நீங்க சொல்லிட்டீங்க. சைடு எஃபெக்ட் ஒண்ணு கிடையாது இல்ல. ஏன் அப்படின்னா உங்க தலையில உங்களோட ஒரிஜினல் முடியா தான் டிரான்ஸ்பிளான்டேஷன். இது கூட லோக்கல் அனஸ்தீசியா 3 ஹவர்ஸ் 3 ஹவருக்கு மேல இது வேலை செய்யாது. அதனால சைடு எஃபெக்ட்ஸ். அப்புறம் தொடர்ச்சியா இந்த மெடிசன்ஸ் ஏதாவது எடுக்க வேண்டியது இருக்குமா அப்படின்ற விஷயங்கள்ல நீங்க பயப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண போற உங்களுக்கு மெடிசன்ஸ் 3 நாளைக்கு தருவோம். அதுக்கப்புறம் எந்த மெடிசன்ஸ் தேவையில்லை, லைஃப் தேவையில்லை. இன்னொரு சந்தேகங்கள் எல்லாருக்கும் வரலாம். என்ன அதிகபட்சம்னா இந்த இது வந்து ஆர்டிபிஷியல் ஏர் மாதிரி வெட்டிக்கலாமா? அதாவது ஆர்டிபிஷியல் ஏர்னா வெட்ட முடியாது அவங்க நினைப்பாங்க, அந்த மாதிரி யோசிப்பாங்க. இது வந்து வளர்ந்தா ஒரே மாதிரி தான் இருக்குமா, இல்ல முடிய மொட்டை அடிச்சுட்டு திருப்பி வளருமா அப்படிலாம் கேட்பாங்க. உண்மையிலே இது மொட்டை அடிச்சுக்கலாம், வெட்டிக்கலாம், ஷாம்பு பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரிஜினல் ஏர் 10 நாள்ல, அதாவது உங்க சொட்டையா வந்தீங்கன்னா 10 நாள்ல உங்க சொட்டத்தல்ல பழைய முடி பார்க்கலாம். கேரண்டி 100%. ஓகே. சோ 10 டேஸ்ல நமக்கு 10 நாள்லயே மொட்டை அடிச்ச மாதிரி முடியே வளர்ந்துரும். அதுக்கப்புறம் அது ஷெட்டிங் பீரியட் சொல்றோம். அது கொட்டு வளரும் 3 to 4 மந்த் நான் சிங்க வளரும். 5 to 6 மந்த் தலை தூக்கி வரலாம். ஓகே, அந்த அளவுக்கு 100% வந்துரும் முடி. ஓகே, இதுக்கு ஏதாச்சும் அப்பாயின்ட்மென்ட் எடுக்கணுமா சார்? கட்டாயமா முதல்ல நீங்க என்ன பண்ணணும், டாக்டர் வந்து பார்க்கணும். வாங்க நம்ம அதை நம்ம அப்படியே பார்த்துலாம். முதல்ல நம்ம டாக்டரை பார்த்துடணும். பார்த்துட்டு கவுன்சிலிங், அதாவது கன்சல்டிங் முடிச்ச அப்புறம் அவங்களுக்கு ரூட்ஸ் என்ன இருக்கு நம்ம செக் பண்ணுவோம். அதாவது எப்படி செக் பண்றோம் அந்த மானிட்டர்லயே காட்டுறவங்களுக்கு இந்த ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம். ஓகே, ப்ராப்பரா ஒரு 11 டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் எடுத்த அப்புறம் தான் நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு போக முடியும். ஓகே, இப்போ வந்து அதுக்கு முன்னால வந்த உடனே நம்ம வந்து உங்க டோனர், அதாவது கொடுக்கக்கூடிய பகுதி எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இந்த மாதிரி மானிட்டர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதை செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி செக் பண்ணுவோம். இப்ப தெரியுதுங்களா இங்க எப்படி இருக்கு ஸ்கின் எல்லாம் அப்படின்னு? ரூட்ல தனித்தனியா தெரியுது பாருங்க. ஆமா, உங்களுக்கு கிளியரா தெரியுதா? ஆமா, கிளியரா தெரியுது. அப்ப இந்த மாதிரி செக் பண்ணி உங்க டோனர் என்ன கண்டிஷன்ஸ்ல இருக்குதுன்னு பாக்குறோம். முதல் விஷயம் பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வந்து பிஎட் எடுக்கலாம். இப்ப பிஎட் பாருங்க, இந்த இடத்துல வைக்கிறேன், இங்க பாருங்க. சூப்பர் சார். பக்காவா தெரியுது. உங்களுக்கு வந்து அந்த ரூட்ஸ் என்னவா இருக்கு, எப்படி இருக்கு பாருங்க, எங்க இருக்கு, எவ்வளவு இருக்குன்ற ஒரு கவுண்டிங் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு போறோம். ஆமா, அப்ப அந்த பியர்டோட திக்கோட அளவு என்னவா இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டோனர் சைஸ், டோனர் பின்டல்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண போகும்போது உங்களுக்கு அதிகபட்சம் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பா. சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அந்த எல்லா ரிப்போர்ட்லாம் வரணும். உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்க முடியும். எல்லாருமே பண்ணிக்க முடியுமான்னு ஒரு கேள்வியை விட எல்லாமே கரெக்டா தான் பண்ணிக்க முடியும். எடுத்த உடனே வந்த உடனே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாது. முதல்ல டாக்டர் ஒரு கன்சல்டிங் போயிட்டு அவர் என்ன கைட் பண்றாரு, என்ன சொல்றாரு அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எல்லாமே செக் பண்ணிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு எல்லாமே சரியா இருந்தா பண்ண முடியும். கட்டாயமா அதுக்கு அப்பாயின்மெண்ட் தேவை. அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்க ஒரு 10 நாள் லீவ் வச்சுக்கணும். கிளினிக்ல 2 நாள் ஸ்டே பண்ண முடியும். ஒரு நைட்டு ஒரு பகல் ஸ்டே பண்ணணும். அதாவது இன்னைக்கு வந்துட்டீங்கன்னா நாளைக்கு மதியம் போயிடலாம், நாளைக்கு ஈவினிங் குள்ள போயிடலாம். 2 நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்போ ஒரு அதோட சேர்த்து ஒரு 8 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் வச்சுக்கணும். மொத்தம் 10 நாள். 10 நாள் உங்க சொட்டத்தல்ல பழைய முடி பார்க்கலாம். 100% இனிமேட்டு சொட்டையா இருக்க வழுக்கையா இருக்குன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்க சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் வாங்க, 10 நாள்ல உங்க பழைய முடி பார்க்கலாம். ஓகே சார், இன்னொன்னு இப்போ அந்த ஜிஎஃப்சியும் பிஆர்பி சொன்னீங்கல்ல சார், ஆமா, அது பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்ல முடியுமா? ஓகே, கட்டாயமா. புதுசா பாக்குறவங்களுக்கு ஆமா, அதாவது இப்ப நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வருது மேக்ஸிமம் அப்படி பாத்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு டாண்ட்ரஃப் இருக்கு சார், அவங்க தனித்தனியா சொல்லுவாங்க. சில பேர் தின்னாவது சார் ஹேர்வாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு ஹேர் லாஸ் இருக்கு சார் சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே ஒரே ஸ்டார்டிங்ல ஆரம்ப காலத்துல முதல்ல எடுத்த உடனே முடி தின்னா மாறாது. ஓகே, ரைட்டுங்களா? ஒண்ணு. அப்புறம் எடுத்த உடனே முடி கொட்டாது. ஃபர்ஸ்ட் டாண்ட்ரஃப் வெள்ள வெள்ளையா பொடுகு சொல்லக்கூடிய விஷயங்கள், வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அது வரும்போது டாக்டர் பாத்துட்டீங்கன்னா டாக்டர் நிறைய ட்ரீட்மெண்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, ஸ்டெம் செல் தெரப்பி, பிஆர்எஃப் நிறைய இருக்கு, பயோட்டின் நிறைய இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஆனா முக்கியமாவே இதுல எல்லாரும் ரெஃபர் பண்ற உலகம் முழுக்க சொல்லக்கூடிய விஷயம் பொதுவாவே பிஆர்பி ஆர் ஜிஎஃப்சி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இது பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இதை நீங்க 3 to 6 மந்த் எடுத்தீங்கன்னா ஹேர் லாஸ், அப்புறம் ஹேர் தின்னிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாண்ட்ரஃப், இது எதுவுமே வராது, எல்லாம் சரியா போயிடும். இதை விட்டுட்டீங்க கவனிக்காது விட்டுட்டீங்கன்னா பால்ட் ஹெட்டா மாறுது. ஓகே, அத கவனிக்காத நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த
முயல் ஹேர் ஆயில், ராபிட் இருக்குல்ல நம்பர் 1 ஃபேக் அதாங்க. ஏன்னா நீங்க ஒரு ஹேர் ஆயில் வந்து ஸ்கின்னுக்குள்ள ஊடுருவி போன்றது தப்பான விஷயங்கள். அத நீங்க என்ன இன்கிரீடியன்ஸ் போட்டா என்ன ஆக போகுது? இப்ப உள்ள அந்த முயல் ரத்தம் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் அந்த முயல் ரத்தம் நம்ம ரத்தத்திலே போய் கலக்க போகுது? கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ரைட்டா? அப்படி இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம் ஒருவேளை மெடிசன்ஸ் மாதிரி சார் அது மிக்ஸ் ஆகுது, ஸ்கின்ல தான் பட்ட. அப்ப ஸ்கின்ல பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ், ஒரு ரத்தமே இன்ஃபெக்ஷன் தான் கிரியேட் பண்ணுது. அதனால அந்த முயல் ரத்தம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகி பால்டட் தான் ஆகலாம். அதுல என்ன பண்ணுவாங்க இவங்க, மேக்ஸிமம் மினாக்சிமம் ஒரு மெடிசன்ஸ் இருக்குது, அதை மிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த மெடிசன். அதுல மிக்ஸ் பண்ணும்போது என்னவும் முடி வர மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி ஆகும். ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் நடக்க போறது இல்லை. அதனால அந்த ஹேர் ஆயில் ஸ்கின்னுக்குள்ள ஊடுருவாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப எதுக்கு ஹேர் ஆயில் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஹேர் ஆயில் வந்து ஸ்கின்ல இருக்கிற டெம்பரேச்சரை குறைக்கும், அங்க இருக்க இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கும். சோ அது வந்து எப்ப பண்ணணும்? முடி கொட்டும் போது கிடையாது. கட்டாயம் முடி கொட்டுறவங்க நீங்க ஹேர் ஆயில் வச்சீங்கன்னா அதிகமா கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால ஹேர் ஆயில் வைக்க கூடாது. அந்த நேரங்களில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எப்ப ஹேர் ஆயில் வைக்கணும்னா, முடி கொட்டாதவங்க எல்லாம் நல்லா ஹேர் ஆயில் வச்சுக்கலாம், தாராளமா வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து வெள்ளை வெங்காயம் தேய்க்கிற, அது தேய்க்கிற. ஹேர் லாஸ் இருக்கவங்க இதை செய்யக்கூடாது. ஹேர் லாஸ் தான் ட்ரீட்மெண்ட் தான் போகணும். இல்லைன்னா இருக்கிற முடிய அதிகபட்சம் கொட்டிடும். இன்னொரு தரப்பினர் வந்து மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி அடிச்சீங்கன்னா 20-30% திரும்ப வளராது முடி கொட்டுறவங்களுக்கு, ஹேர் லாஸ் இருக்கிறவங்களுக்கு. ஆமா, பால்டட் ஆயிட்டோம்னா ஆமா அந்த ரிவர்ஸ் அடிக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. அப்ப யார் மொட்டை அடிக்கலாம், யார் ரிவர்ஸ்ல அடிக்கலாம், நல்லா முடி இருக்கவங்க பண்ணுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. அது கொட்டும் போது நீங்க முதல்ல அதை சரி பண்ணிட்டு தான் நீங்க இதெல்லாம் பண்ணணும். எடுத்தோன்னா பண்ணீங்கன்னா இது பெருசா உங்களுக்கு பால்டு கொண்டு வந்துடும். அதனால இந்த மாதிரி செய்யாதீங்க. வெள்ளை வெங்காயம் தேய்க்கிறேன், பூண்டு தேய்க்கிறேன், இஞ்சி தேய்க்கிறேன், டீ தூள் தேய்க்கிறேன். நான் சொன்னது ஒன்னும் விளையாட்டுக்கான விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே பிராக்டிக்கல்ல இருக்குது. நீங்க பாருங்களா, டீ தூள் தேய்ப்பாங்க, முட்டையோட வெள்ளைக்கரு தேய்ப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு தேய்க்கிறதுனா, முடியில இருக்கிற சில விஷயங்களை சரி பண்றதுக்கான விஷயங்கள். ஆனா முடி கொட்டுறதை சரி பண்ண முடியாது. ரைட்டுங்களா? நீங்க தேய்க்கும் போது உராய்வுத்தன்மை அதிகமா இருக்கிற முடியல கழட்டிட்டு வந்துடும். ரைட்டுங்களா? அதனால இதெல்லாம் முடி சரி பண்ணிட்டு நீங்க தேய்க்கலாம். ரைட்டுங்களா? அதனால இதை வந்து நீங்க செய்யக்கூடாது. இல்ல இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கும், ஆனா முடி கொட்ட ஸ்டாப் பண்ணாது. இந்த ஸ்கின்ல இப்ப நம்ம சோப் போட்டு கழுவுனா அந்த ஸ்கின்னுக்கு மேல இருக்க அழுக்கு போற மாதிரி அது இயற்கையா அதை இன்ஃபெக்ஷன்ஸ் குறைக்கிறதுக்கான, டெட் செல் எடுக்கிறதுக்கான விஷயங்களா நான் பாக்குறோம். ஆனா அதுவே ஸ்கின்னுக்கு உள்ளதுன்னு இந்த முடி வளருது, பிளட்டுக்குள்ளது நடக்குது. அப்ப நீங்க உள்ளதான் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, வெளியே கிடையாது. அதனால வெளி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதோ இல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப நான் கூட இப்ப நான் பிரபலமா டிவில கூட ஒருத்தர் நான் பார்த்துட்டு இருக்கேன் தொடர்ச்சியா. அவர் இந்த PRPGFC பத்தி சில தகவல் சொல்றாரு, முரண்பாடான தகவல் சொல்றாரு அவரு. அது இந்த நேச்சுரல் பத்தி சொல்லக்கூடியது. அதாவது அவங்க வந்து அவங்களே டாக்டர் சொல்லிட்டு தேவையில்லாத ட்ரீட்மெண்ட் கொடுக்குற சில ஆட்கள். அவங்க சர்டிபிகேட் ஹோல்டர் கிடையாது. முதல்ல இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் பத்தி பேசலாம், தெரியாத ட்ரீட்மெண்ட் பத்தி பேச வேண்டாம். அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஷோல்டர்ல அப்புறம் அது இதுன்னு சொல்றாரு அவரு. ஸ்கின்ல எங்க முடி இருக்குதோ அந்த பகுதியில் முடி இருக்க எந்த கிராஃப்ட் எந்த இடத்துல தீர்மானிக்கப்பட்டிருக்கோ அதுக்குள்ளதான் பிரச்சனை வரும். ரைட்டுங்களா? அது வெளியே சைட்ல இருந்து வராது. எப்பவுமே எனக்கு இந்த இடத்துல அடிபட்டதுன்னா இங்கதான் வலிக்கும், இங்க ஒரு பிரச்சனை வந்தா இந்த இடத்துல தான் வரும். சரி, அவர் சொல்ற மாதிரி ஷோல்டர்ல பிரச்சனை, அது பிரச்சனை, PRP வேஸ்ட், GFC வேஸ்ட் சொல்லக்கூடிய ஆட்களுக்கு நான் என்ன சொல்றேன், அது பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் 100% வேலை செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். தப்புன்னு சொல்றது தப்பு, முதல் விஷயம். இதை முழுசா தெரிஞ்சுக்கணும் மக்களும். ஏன்னா நீங்க தேவையில்லாத டைம் வேஸ்ட், உங்க பொருளாதாரம் வேஸ்ட். அதை விட கேட்டீங்கன்னா ஆயில் விக்கிறாங்க, இந்த மாதிரி விக்கிறவங்க ஆயில மட்டும் விக்கணும். ஒரு ட்ரீட்மெண்ட் தப்பா பேசக்கூடாது. ஏன் இதை சொல்றேன்னா, இதை நான் கண்டிக்கிறேன் இந்த விஷயத்தினால. ஏன்னா நீங்க வந்து தெரிஞ்சா இதை பத்தி பேசுங்க, தெரியலன்னா பேச வேண்டாம். அப்படி இதை தெரிஞ்சு பேசுறவங்க யாரா ஒரு டாக்டரா இருக்கணும். சர்டிபிகேட் ஹோல்டரா இருந்தீங்கன்னா நீங்க தைரியமா பேசுங்க. முதல்ல ஒரு பிளாஸ்மா கொடுக்குதுன்னா பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் என்ன, அது எதுக்கெல்லாம் கொடுக்கப்படுதுன்னு பேசலாம். அப்படி நீங்க இந்த ஹேர் ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய குரூப்பா சுத்துறாங்க, இவங்கள பிசினஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். ரைட்டுங்களா? அதனால நீங்க இந்த மாதிரி பண்றதுனால இது வரைக்கும் அவங்க கிட்ட எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு முடி கூட வளர, சொட்டத்தல்ல உலகத்துல எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கூட ஒரு முடி கூட வளர. அதனால ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே எதுக்கு பண்றோம்? ஹேர் லாஸ், ஹேர் தின்னிங், இந்த மாதிரி டாண்ட்ரஃப். ஆனா புதிய முடி கொண்டு வரதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது. இருக்கிற முடியை காப்பாத்துறதுக்கும் தின்னா இருக்க முடிய திக்கா மாத்துறதுக்கும் டாண்ட்ரஃப் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம். சோ இதை வந்து நீங்க ஹேர் ஆயிலோ இல்ல ஒரு தனியா ஒரு செடியை பிடிச்சு அதை வாயில போட்டு சாப்பிட்டாவோ இது நடக்குமானா சத்தியமா நடக்காது. அது சாத்தியம் இல்ல. அதனால மக்கள் தான் விழிப்புணர்வோட இருக்கணும். ரைட்டுங்களா? நீங்க டாக்டர் போய் பாருங்க, டாக்டர் சொல் படி கேளுங்க. அந்த PRPGFC the பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஹேருக்கானது. மத்த உலகத்துல இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஹேருக்கானது கிடையாது, ஸ்கின்னுக்கானது. அது தெரிஞ்சுக்கணும், ஸ்கின்னுக்கானது. ரைட்டுங்களா? இப்ப தோல்ல ஏற்படுற வியாதிகளுக்கு அவங்க சொல்ற சரியா இருக்கலாம், ஆனா அது ஸ்கின்ல தானே இருக்கு, முடியும் நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா ஸ்கின்ல இருந்தாலும் முடி ஸ்கின்னு கீழ இருந்து வளருது. ரைட்டுங்களா? அதனால ஆமா அடியில இருந்து அது பிளட் சர்க்குலேஷன்ல வளருது. ரைட்டுங்களா? இது ஸ்கின்னை கிளீன் பண்றதுக்கும் இன்ஃபெக்ஷன் கிளீன் பண்றதுக்கும் இவங்க சொல்ற ஜெல்லோ ஆயிலோ எல்லாம் யூஸ் ஆகும். ஒரு முடியை வளர வைக்கிறதுக்கான விஷயங்கள் கிடையாது. அப்ப ஏன் தலைக்கு என்ன தேய்க்கணும்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அது முடி வளர வைக்கிறதுக்கானது கிடையாது. அந்த டெம்பரேச்சரை குறைக்கும், அதனால முடி ஆரோக்கியமா ஆமா அது கம்மி பண்ணும். அந்த ஸ்கின்னோட டெம்பரேச்சர் கம்மி பண்றதுனால ரத்த ஓட்டம் சீராகி முடி வளர்ச்சி நல்லா இருக்கும்.
அப்ப இது அப்பயே நீங்க வந்து ஹேர் லாஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னா முடியை கொட்டுற கண்டிஷன்ல இருக்கும். ஒருத்தர் சாவற மாதிரி இருக்கவன போய் தள்ளி விடுற மாதிரி அது உராய்வுத்தனால அந்த முடியெல்லாம் கழட்டிட்டு வந்துடும். ஓகே ஓகே. சோ நீங்க ஹெட் ஷேவ் பண்ணக்கூடாது ஒரு விஷயம். அப்புறம் இந்த மாதிரி ஹேர் ஆயில் தேய்ச்சி மசாஜ் பண்ணக்கூடாது. ஓகே. ஆமா, வெளியே கிடைக்கிற தேவையில்லாத ஷாம்பு போட்டு தலையை இது பண்றது தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு வருஷத்துல பால்ட் ஆகிடுவீங்க, 10 மாசம் 6 மாசம் பால்ட் ஆகிடுவீங்க. அது நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால மேக்ஸிமம் ஒரு டாக்டர் போய் பாருங்க. நீங்க இங்கதான் வரணும்னு கிடையாது. நீங்க டாக்டர் போய் ஒரு டாக்டர் போய் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு அதன்படி கேட்டுங்க. பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா PRP, GFC, ஸ்டெம் செல் தெரப்பி நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து பிராக்டிகலி அதெல்லாம் உண்மையா சயின்ஸ் சொல்லுது, இல்ல மெடிக்கல் கவுன்சில் சொல்லுது எல்லாம் கொடுக்கலான்னு. ஆனா மத்தவங்க சொல்ற மெடிசன்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. மெடிசன்ஸே கிடையாது முதல்ல. அதனால நீங்க ஏமாற வேண்டாம். நல்ல ஒரு டாக்டர் போய் பார்த்துட்டு இங்கதான் வரணும் சென்னை அப்படி சொல்லல. நீங்க எந்த டாக்டர்னா போய் நல்ல டாக்டரா பார்த்துட்டு அவர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. அதனால சீக்கிரமா வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், சீக்கிரமா சரியா போயிடும். சார் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணீங்க சார். நிறைய கண்டிப்பா மக்களுக்கு வந்து ஓரளவு அவேர்னஸ் வந்திருக்கும். ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ சில கஸ்டமருக்கு ஒரு டவுட் இருக்கும் சார், இதெல்லாம் பண்ணணுமா, ஒரு விக் போட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க. கட்டாயமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. விக்க பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். விக்ன்றது ஒரு ஆர்டிபிஷியல். எப்படி நம்ம இப்ப நீங்க நிறைய பேர் பார்த்து தப்பா எடுத்துக்க வேண்டாம் சொன்ன வார்த்தைய. ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணா மாறுறாங்க வச்சுங்களேன், அவங்கள நம்ம சமுதாயம் என்ன சொல்லும்? இல்ல என்ன சொல்லுவாங்கன்னு கேக்குறேன். அவங்கள ஒரு விஷயம் சொல்றாங்க, அவங்கள பெண்ணா ஏத்துக்கினாலும் அவங்க பொண்ணு தானா? இல்ல தானே. இல்ல அது போல விக்ன்றது ஒரு ஆர்டிபிஷியல். அது ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் மாறி இப்ப நீங்க உங்க பொண்ணுக்கே ஒரு பையனை கல்யாணம் பண்ணி தரீங்க, இல்ல உங்க பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தரீங்க, ஏதோ ஒரு வச்சுப்போம். விக் வச்சுட்டு கல்யாணம் பண்ணி தருவீங்களா? கேள்வி இதுதான். அப்ப யார் விக் வச்சுக்கணும்னா ஒரு ஆக்டர் வச்சுக்கலாம். ஏன்னா ஆக்டர் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரியும் அப்பயே கழட்டுறதுனாலே அது யூஸ் பண்ணலாம். அப்புறம் விக் வைக்கிறதுனால வேர்வை சுரப்பிகள் அங்க இருக்கிற சில ஓட்டையில இருந்து வேர்வை சரியா வெளியேறதுனால உங்களுக்கு டென்ஷன், பிளட் பிரஷர், 1000 பிரச்சனைகள், ஸ்கின் அலர்ஜிஸ் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள். அதனால விக்ன்றது யார் யூஸ் பண்ணணும்னா ஐ ப்ரொஃபஷனல்ஸ். அதாவது அவங்க வெளியே வரமாட்டாங்க, சும்மா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு சினிமா ஆக்டர் ஆகாங்க யூஸ் பண்ணலாம். சராசரி மக்கள் விக் யூஸ் பண்ண கூடாது. அப்படி யூஸ் பண்ணா கட்டாயம் அலர்ஜி வரும், பிளட் பிரஷர் ஏறலாம், உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அது அதிகபட்சமா இருக்குது. ஏன்னா வேர்வை துளி வெளியேறாது. நீங்க ஒரு ரூம்லயோ இல்ல எதுலயோ காத்தே வராது. எப்படி அது போல தலைக்கு மூளைக்கு காற்றோட்டமும் ஸ்கின்னுக்கு காற்றோட்டமும் தேவைப்படுது. எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாதிரி ஒரு கேப்பை போட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா வேர்த்துரும். கண்டிப்பா சார். ஏன் வேர்க்குதுன்னா காற்றோட்டம் இல்லன்னு சொல்லுது. ரைட்டா, ஸ்கின்னுக்கு காற்றோட்டம் இல்லன்னு. அதேதான் அங்க நடக்குது. அதனால விக் வைக்கிறது கேட்டீங்கன்னா ஒரு முட்டாள்தனமான யோசனை. விக் வைக்கிறவங்களும் இது நீங்க நல்லா வச்சு அதே காசு 1 லட்சம் ரூபாய் 50,000 வாங்குறாங்க. அதோட கம்மி ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு. நேச்சுரல் ஹேர் வெட்டிக்கலாம், குளிக்கலாம், எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்க நல்லா சர்ச் பண்ணிட்டு வாங்க. அது விக் வைக்கிறது ஈஸி நினைச்சிட்டு வச்சீங்கன்னா பேஸ் போட்டு ஓட்டனா ஸ்கின் அலர்ஜி பல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். டிவில போடுறாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு போடுறாங்க. ஆனா ரியாலிட்டியில நீங்க நல்ல ஒரு ஸ்கின் டாக்டரை போயிட்டு அணுகி கேட்டு பாருங்க. யாராட்டு நீங்க உங்களுக்கு ஃபேவரா இருக்க டாக்டர் கிட்ட போய் கேட்டு பாருங்க, இது வைக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் வரும்னு. கட்டாயமா இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் உண்மைக்கு புறம்பா இருக்கனால உங்களுக்கு பேர் இப்ப எதிரில சொட்டையா இருந்தா கூட சொட்டன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப விக்க வச்சுனா டோப்பான்னு சொல்லுவாங்க. அதனால அவமானங்களை ரெட்டிப்பா சுமக்க போறீங்க. அதை விட்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் பெஸ்ட். 10 நாள்ல உங்க சொட்டத்தல்ல பழைய முடி பகலாம் கேரண்டி, 100% கேரண்டி. இதுல பக்க விளைவு அதாவது சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. தொடர்ச்சியா மெடிசன்ஸ் எடுக்கணும் அவசியம் கிடையாது. எதுவுமே இல்ல. தைரியமா வச்சுக்கலாம், வெட்டிக்கலாம், குளிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஷாம்பு பண்ணி எல்லாம் பண்ண அன்றாட வாழ்க்கையில இது நீங்க பண்ணீங்கன்னா யாரும் கண்டு கூட பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டெக்னிக்கலி இப்பெல்லாம் லேசர்ல ஹேர்லைன் பண்றோம். அதனால அந்த பயமும் உங்களுக்கு தேவைப்படாது. எல்லாரும் யூஸ் பண்ணீங்க. இந்த விக் பக்கம் போவாதீங்க. இது போனீங்களா இந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சர்ச் பண்ணுங்க. இல்லன்னா விக் வச்சவங்கிட்ட ஒரு வாட்டியாவது கேட்டு பாருங்க. அவங்க மேக்ஸிமம் விக் வைக்கிறவங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தெரியாதனால வைக்கிறாங்க, இருக்குதுன்னு ஒண்ணு தெரியாதனால. உண்மையிலேயே நல்ல டோனர் இருக்கிறவங்க கூட விக் வச்சிருக்காங்க. ஓகே, அதே நேரத்துல ஒரு விக் வைக்க போனீங்கன்னா நீங்க இது பாத்தீங்கன்னா இன்னும் காசு சர்ச் பண்ணி பாருங்க. 50,000 1 லட்சம் வரைக்கும் வரும். காஸ்ட்லியா தான் இருக்கு. காஸ்ட்லி. அப்புறம் மாசம் அதை மெயின்டைன் பண்ணணும். நீங்க அதை மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் அப்ப எங்க போனீங்கன்னாலும் நீங்க விக்கி வச்சிருக்கிறது எப்படி தெரியும்? எப்படின்னா ஒரு ஆண் வந்து ஆனாதான் தெரியுமா, ஒரு பெண் வந்து பெண்ணதான் தெரியுமா. அவங்களுக்கு பெண்ணுக்கு ஆண் வேஷம் போட்டாலும் சரி, ஆணுக்கு பெண் வேஷம் போட்டாலும் மக்களுக்கு தெரியும். நீங்க வேணா நினைச்சுக்கலாம் இல்லங்க நான் அது இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது போல விக்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு சொட்டன்னு சொல்றதை விட டோப்பான்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா விஜய் சாரே எப்படி சொல்றாங்க எல்லாருமே, அவர் விக்கி டோப்பான்னு சொல்றாங்க. அவருக்கு முடிதான் இருக்கு. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் குறை இதா இருக்கனால அவர் விக்கி வைக்கிறாரு. பட் அவரு ஒரு ஐ ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க வைக்கலாமா தாராளமா வைக்கலாம். ஏன்னா அவங்க வச்சுக்கிறாங்க மட்டும் கிடையாது, அவங்க அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க வேலை செய்யலாம், வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப ஏசிலேயே இருப்பாங்க. ஏசிலேயே இருந்து வேலை செய்யாத பெரிய பணக்காரா இருந்தீங்கன்னா கட்டாயமா விக் சைட்ல கூட போலாம், ஒன்னும் தப்பு கிடையாது, கட்டி வச்சுலாம். ஆனா ஏழைகளுக்கானது விக்கு கிடையாது. அவங்க வாழ்க்கை அது பிரச்சனையில கொண்டு போய் விட, ஒரு பொண்ணு கிடைக்காது, பல பிரச்சனை மாட்டிப்பீங்க. அதனால யாரும் விக் சைட் போக வேண்டாம். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பெஸ்ட். கம்மியான காஸ்ட், குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 40,000 ஒரு ஹேர் டிரான்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா, 100% முடி வளரும். 10 நாள்ல சொட்டத்தல்ல பழைய முடி பார்க்கலாம் நீங்க, கேரண்டி. இப்ப இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் சார் இருக்கு?
இன்னும் ஒரு மாசம் வரைக்கும் போடுறோம், 1 month வரைக்கும். ஓகே, இப்போ கிளினிக் வந்து எந்த டைம்ல வந்து விசிட் பண்ணலாம் சார்? நீங்க 9:30க்கு மேல வாங்க, டாக்டர் கன்சல்டேஷன் எப்பயும் ஃப்ரீ தான், எந்த காசும் கிடையாது. ஆமா ஃப்ரீ தான். சரி, ஒரு 5:30 or 6 வந்துருங்க, டாக்டரோட அப்பாயின்மெண்ட் டைம் அதுதான், அதுக்குள்ள வந்துருங்க. எல்லா நாளும் கிளினிக் உண்டு. இந்த டைம்ல வாங்க, ₹1 காயின் செலவில்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இது ரைட்னா டிரான்ஸ்பிளான்டேஷனோ இல்ல ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துங்க. இல்ல உங்களுக்கு இது சரியில்லைன்னா இன்னும் பெஸ்டா யாராவது இருந்தா கூட பண்ணிக்கலாம். எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம பண்றோம் நாங்க தான் பெஸ்ட்னு சொல்றதை விட இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பெஸ்ட், இது யார்கிட்ட வேணா நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்றதா என்னோட வேலை. அதனால டிரான்ஸ்பிளான்டேஷன் பெஸ்ட். என்னை விட நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்களை எல்லாருக்கும் தெரியும், உலகத்துல நிறைய கேசஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கிளினிக் வச்சிருக்கோம் எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும். சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்னா வேர்ல்ட்லயே அதிக கேஸ் பண்ணிருக்குது. அதனால எல்லாருக்கும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய வீடியோஸ் கூட போட்டிருக்கீங்க சார், எக்கச்சக்கமா இருக்கும் என்னோட வீடியோஸ் நிறைய. இதுல பண்ணதே போட்டிருக்கீங்க. லைவ் வீடியோ நிறைய வரும். நம்ம லைவ் வீடியோ நீங்க சொல்ல போன லைவ் வீடியோ அறிமுகப்படுத்துனதே நான் தான். அதை விட இந்த ஹேர் 2 டே ப்ராசஸ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தே நான் தான். அது வரைக்கும் 2 டே ப்ராசஸ் தமிழ்நாட்டுல கிடையாது, நான் தான் அந்த 2 டே ப்ராசஸ் தமிழ்நாட்டுக்கே கொண்டு வந்தது. சோ இது சொல்றேன், இந்த 2 டே ப்ராசஸ் இருக்குது, பெஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதோட கம்மியான காசுல பண்ணிக்கலாம். இனி நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. சொட்டையோ வழுக்கையோ உங்க 10 நாள்ல சொட்டத்தல்ல பழைய முடியும் பார்க்கலாம். 100% கேரண்டி. சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் வாங்க, காசும் குறைவுதான். நீங்க நேரடியா வந்து டாக்டர் பார்த்துட்டு பேசிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து தாராளம் எல்லாரும் பண்ணிக்கலாம். ஓகே, வேற ஏதாவது பிரான்ச்சஸ் இருக்கா சார்? சென்னை ஆர் திருச்சி? திருச்சி தில்லைநகர்ல இருக்கு, தில்லைநகர் 11th ஸ்ட்ரீட். சென்னையில பள்ளிக்கரண பஞ்சாயத்து பக்கத்துலயே. ஓகே சார், ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. சோ फ्रेंड्स, நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. சார் பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைல்டா எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. விக் வச்சா என்ன பிரச்சனைகள் வரும், அதே மாதிரி நிறைய ஹேர் ஆயில்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்றதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே கிளியரா இந்த வீடியோல சொல்லியிருப்பாரு. மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க, பெஸ்டா உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இங்க வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து அவ்வளோ அக்யூரேட்டா பண்ணி கொடுக்குறாங்க. சைடு எஃபெக்ட்ஸ் மெயினா கிடையாது. ரிசல்ட் பாத்தீங்கன்னா 10 daysல உங்க தலையில பாத்தீங்கன்னா முடி வந்து 100% வந்துடும். சைடு எஃபெக்ட் மெயினா கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா PRP GFCலும் நம்மளுக்கு நல்ல ஒரு பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறாங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆஃபர்ல வந்து எங்க பெஸ்டா பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை பள்ளிக்கரணையில சென்னை ஏர் கிளினிக் ஸ்டுடியோ அந்த இதுல நம்மளுக்கு பெஸ்டா பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, 1 month வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் 25,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 40,000 உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுமோ அது சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீ தான். ஸோ எல்லாமே டீடைல்ஸ் வந்து வீடியோல தெளிவா சார் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஸோ சென்னையில பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை, அதே மாதிரி திருச்சிலையும் ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ உங்களுக்கு எங்க அவைலபிலிட்டி பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. அண்ட் இந்த கிளினிக்கோட டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன், திருச்சியோட டீடைல்ஸும் நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தென் பை.